பம்பாய் மெயிலை பிடித்து கொடுப்பதற்கு ₹1,00,000 இனாம். லட்சமா? பம்பாய் மெயில் சாமியார் வேடத்தில் உலவுவதாக வதந்தி. அவனை பிடித்து கொடுப்பவருக்கு ₹1,00,000 அன்பளிப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, ₹1,00,000 ஐயோ, ₹1,00,000 கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழகு பாத்துவனே. ஐயோ, அடே பம்பாய் மெயிலு, நீ எங்கடா அலையிற? அடே, இருக்கிற இடத்த சொல்லுடா. ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம். 50,000 சாமியார் வேஷத்துல அலையிறானாமே. துபாய்க்கு போற கள்ள துணி எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன். நம்மள மறந்துடாதீங்க. எப்ப புறப்படுதுங்க கப்பல்? நானே துபாய்க்கு போறதா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போறதா சொல்லு, நானும் வரேன். ஆளப்பாரு ஆள. இவனாதான் பம்பாய் மெயில். வெளிநாட்டுக்கு ஓட பாக்குறான். இவனை விடக்கூடாது. ₹1,00,000 எனக்கு தான். இவனை அப்படியே போட்டு அமைக்கிறது. என்ன சொல்லிட்டு போறான்? பம்பாய் மெயில் மாட்டிக்கிட்டான். யாராவது வாங்கல. அடங்காப்படாரி பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவ கொடுமை தாங்க முடியாம சாமியாரா போய் ஊரா அலையிற. பம்பாய் மேலாவது பாண்டிய மேலாவது. அடே, நீ சொக்குல நித்யானந்தம் தானே? அதே எதுக்கு பாக்குற? அடையாளம் பார்த்தேன். நித்யானந்தம். சொக்கு சொக்கு. என்னடா இது, இப்படி தாடி மீசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு சாமியார் கோலத்துல தெருவா அலையிற? அதான் சொன்னனே நண்பா, மனைவி குடும்பம் தாங்காம. என்னடா பெரிய பொண்டாட்டி, அவளெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். நான் ஒழுங்கா தானே வச்சிருந்தேன். தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்ப. இப்ப அவ ஒண்ணு போட்டு மிதிக்கிறா. அது இருக்கட்டும், உன் சம்சாரம் எப்படி? என்ன இப்படி கேட்ட? பல்லுவருக்கு வாசி வாச்சதுக்கு பிறகு எனக்கு வாசி இருக்குது. அம்மா சொல்லப்படாது. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஊமையா? அவ்வளவு அடக்கம். புனிஞ்ச தலை நிமிர மாட்டான். அடியேன் என்னங்கன்னு வந்து நிப்பா. காலை புடியும் புடிப்பா வாரு. அவ்வளவு எதமா இருக்கும். அட நீ ஒண்ணு 4 பேரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடும்ப, இலையில போட்டாச்சும்பா. கொண்டாட்டினா அப்படி வச்சிருக்கணும். நீ கொடுத்து வச்சவன் நண்பா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு உன் வீட்டுல உன் பொண்டாட்டி கையாலதான் சாப்பிடணும். பொண்டாட்டி கையாலையா? என்னமோ தங்கமான குணம். அப்படி தங்கமான குணமாச்ச. ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வாரமே உட்கார்ந்து சாப்பிடு. சரி, இந்தா இந்த ₹1 சோப்பை வாங்கி உடம்புக்கு துணிக்கெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வா. நான் போய் ஏற்பாடு பண்றேன். போன மாசமே குளிச்சுட்டேன் நண்பா. என் வீட்டுல சாப்பிடணும்னா தினம் குளிக்கணும். பக்கத்திலேயே உட்கார முடியல. அடிச்சுப்பா. அட்ரஸ் மேட்டு தெரு 3 நம்பர் வீடு. மேட்டு தெரு 3 நம்பர். மேட்டு தெரு 3 நம்பர். விலாசத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குது. நான் வேற பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லிவிட்டேன். வாக்குல சனி வர்றதுக்குள்ள நாம போய் பொண்டாட்டி காலை பிடிப்போம். மேரி மேரி மேரி, നിങ്ങളുടെ സ്നേഹിതനെങ്കിൽ ഹോട്ടൽ കൂട്ടി പോകണം. ഇവിടെ എന്താ ചോറ്? എന്താ ചോറില്ലടി? വെന്ത ചോറടി. நான் உன் கையால ஒரு வேளை கூட சாப்பிடலடி. கையா சாப்பிடுறீங்க? நான் എന്താ தரையில் போட்டோம்? நீ എന്താ பொறுக்கியோ? என்னடி அவன் வரும்போது பொறுக்கி இருக்குன்னு சொல்லாவரி. உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். நீ എന്താ எந்த பெருமையை പറയുന്നത്? யாரான அந்த பரதேசி மகன்? பரதேசி மகன் என்னுடைய பழைய சிநேகிதன், போலீஸ்காரர் மகன். போலீஸ்காரர் மகனெങ്കിൽ எனக்கு இந்த பயமோ? நான் கல்லியும் இல்ல சப்பாத்தியும் இல்லடி. அடியே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறார சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தேன்னா அதை ஊருக்கு போய் மாமன் மச்சாங்கிட்டேனா, அடே இன்னொரு ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டான்னு சொன்னீங்களே, நீங்க நேரில் போய் பாருங்கடா. அவ ஒரு அருந்ததி, அவ ஒரு நலாயினி, அவ ஒரு சாவித்திரி. இந்த 3 மொத்தமா அந்த மேரிகிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவான். അങ്ങനെ പറയുന്നതോ? அதுக்கு நான் என்ன செய்யணும்? சமையல் செய்யணும். சமையலாய்? எந்த ஆயி? மீன் குழம்பு செய்து முட்டை போட்டு. முட்டை போட்டு இல்ல புடு, அதோட ஒரு ரசம், ஒரு கூட்டு, 2 அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது. அதோட பரிமாறும் போது பொரியலை பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சுக்கொண்டு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யும் செய்யும். அதோட நான் உன் புருஷன் உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத எடுத்து காட்ட. பேசுறதுக்கே பயமா இருக்கு. எங்கடி அடிக்கிறது? சும்மா அவன் முன்னாடி என்னடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு பூன்னு துப்புவேன். ஆயாளும் இல்ல அப்பனும் இல்ல. உன்னை தாண்டி சும்மா தாண்டி சும்மாதான். உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும். உடனே என்னடி சோறு வேகல, நான் இந்த மழை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்குண்டி. அப்படியா? அப்ப பாரு மேரி மேரி மேரி, உன்னை நான் அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீ பயந்து மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போய் ஊர்ல இருக்கிற என் மாமன் வச்சாங்கிட்ட அருந்ததி சாவித்திரி நலாயினின்னு பறையும். இடம் மெக்கானிக் அந்த வந்துட்டு இல்ல. அவன் வரும்போது இடம் வீடான்னு கூப்பிடாத. என்னங்க ஏங்க அப்படி கூப்பிடு. என்னங்க പറയും പറയും. ഞാൻ നിങ്ങൾക്ക് 3 ചാൻസ് കൊടുക്കും. அது போதும். 3 തടവയ്ക്ക് മേൽ നീ എന്നെ തിട്ടുമെങ്കിൽ ഞാൻ ഭദ്രകാളി വേഷം കൊടുക്കും. അറിയോ?
அப்ப 3 தடவைக்குள்ள முடிச்சுக்கணும். வாப்பா வா நண்பா, வா வா வா, அதெல்லாம் அங்கே விட்டு வா வா நண்பா, உட்கார். நண்பா இவ்வளவு அன்பா யாருமே கூப்பிட்டது கூட இல்லை நண்பா. நான் நண்பனாக்கு வீடு எப்படி இருக்கு நண்பா உன் கூட இவ்வளவு சுத்தமா இருக்குது நண்பா. என்னமா வேற ஜாதிக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னு மாமன் மச்சான் ஊர்ல இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசினானுங்களே, பாத்தியா நண்பா? நண்பா நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது மகாலட்சுமி, அதனாலதான் வீடு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா நடக்குது. மகாலட்சுமி இலைய போடு. நண்பா ஏன் நண்பா மிரட்டாத நண்பா, கோச்சுக்காத நண்பா. இது என்ன கோவத்தை பார்த்த? போல போல பாரு. என்னங்கோ ஏங்கோ அப்பளம் பொரியுதுங்கோ, இப்ப இலை போடுதுங்கோ. ஐயோ ஐயோ மனைவி மனைவி, வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா எழ ஓடுது. ஏங்கோ சமையல் ஆயி. அப்ப இலைய போடு. பறக்காத பறக்காத ஆனா இது மாதிரி ஒரு தடவை கூட புனிஞ்சவே இல்லை நண்பா. யாரு? என் பொண்டாட்டி தான். என்னமோ வேற ஜாதிக்கார பொண்ணை கட்டிக்கிட்டான் எல்லாரும் பெருசா பேசுறாங்க, கவனிச்சியா? இவன் எனக்குன்னு பிறந்த பத்தினி சீதை. என்னங்கோ ஏங்கோ மீன் குழம்புங்க. தாராளம் தாராளம். நண்பா மீன் குழம்பா இது இல்ல தேன் குழம்பு. என்ன உப்பே இல்ல? உங்க அப்பா விட்டு தொட்டா போகுது, உப்பா கொஞ்சம் அள்ளி போட்டாரு பொறிக்கு நாய. கோபம் கூடாது நண்பா. இது என்ன பார்த்த? இன்னும் போக பாரு. ஒரு தடவை ஆயி. இலைய மாத்திரம். என்னங்கோ ஏங்கோ சமைக்கணுங்கோ, உப்பு வேணுமெങ്കിൽ கொண்டு வரும். பணிவை கவனி, பணிவை கவனி. பணிவு மட்டுமா நண்பா? என்ன நெறிவு நண்பா? நீ ரொம்ப கவனிக்கிற, சோட்ட கவனி. எந்த நண்பா அடக்கமான பொண்ண நாயே பேயன்னு சொல்லி விரட்டிடுவ போல் இருக்கேன். நீ சும்மா இவனை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ எதை போட்டாலும் சாப்பிடுவோம், நான் அப்படியா? அப்படி இல்ல நண்பா, என்ன நீண்ட நாளாச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. அவனுக்கு வை. அது உப்புப்பா, போட்டாலும் அன்றதா? என்ன நண்பா சாப்பிடாம அப்படி வைக்க நண்பா? நீ அண்டு பந்தா மெதுவா சாப்பிடு. இந்த பாரு இலையில இருக்கிற எது நான் எடுத்துக்க மாட்டேன், நீ மெதுவா சாப்பிடலாம். என்ன பாச்சு? கல்லா பல்லா உடஞ்சது. கல்லா ஏண்டி நான் இந்த மழை? என் நண்பன் நான் சோறு திங்க வந்தானா இல்ல கல்ல திங்க வந்தானா? அது இருக்கு அவனுக்கு. 2 தடவை ஆயி. என்ன நண்பா 2 தடவை ஆகி? அது ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, 2வது தடவை தானே கல்லு வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்றான். போய் கை வைக்கலாப்பா. சாப்பிடு நண்பா, தாராளமா வளர்க்கிற பந்தா சாப்பிடு. இது எல்லாம் இதை திங்க முடியாது. இருக்கட்டும் நண்பா. சத்தியமா சொல்ற நண்பா, என் சம்சாரம் சாப்பாட்டுல கல்ல போட மாட்டான், தலையில தான் கல்ல போடுவான். என்ன அடக்கம் ஒடுக்கம்? இந்த அடக்கம் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் கொண்டாட்டிட்டே இல்லை. நீ பல வீடு ஏறி இறங்கிருக்க, நம்ம வீடு சாப்பாடு எப்படி? நண்பா நான் சாப்பாட்டையா பார்த்தேன், உன் சம்சாரத்தை எல்லாம் பார்த்தேன். என் சம்சாரம் அதுக்காக அதுக்காக சாப்பிடு. என்ன நீ கையில கொண்டாட மோட கொண்டாந்துருக்குல, அனுங்களை புளிப்பா இருக்குது, அறிவு இருக்கா? உங்க அப்பா வீட்டு காட்டா போகுது. 3 தடவை ஆயி. என்ன நண்பா 3 தடவை ஆகி? அது வேற ஒண்ணும் இல்ல, 3 தடவை உரம் ஊத்தி முறிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேசுற, உன் சம்சாரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்டுல வச்சிருக்க கூடாது நண்பா. பின்ன எங்கேயாவது கோயில்ல வச்சுதான் கும்பிடணும். இது சாப்பிட்டு சாப்பிடு, அவசரப்படாது. மெதுவா மெதுவா. எங்க போற எங்க வர? என்ன நண்பா முள்ளு இருக்கிற வீணா இருக்கு. முழுங்கி பையன் என்ன ஆக போகுது? நல்லது கேட்டா நாளைக்கு தெரியும். நானும் இருக்கான் இருக்கு இருக்கு, இல்லாட்டி வடிச்சிருவான். இலையில நீ இருக்கலாமா? என்னடி வந்த விருந்தாளி இலைய எடுத்துட்டு இருக்காங்க, நீ பார்த்து நீ நிக்கிறீங்க அறிவிட்ட நாய் சோறுங்கியா வைக்கிறீங்க, இலைய எடுக்க வேண்டியது கையில. கோபம் வேண்டாம். 4ஆம் தடவை ஆயிடா நாயண்டம். ஒண்ணும் பயப்படாத, இது காசு சேர்த்த அப்பப்ப வரும் போயிடும். இருந்தாலும் நண்பா என் மனைவி எத்தனையோ சட்டியை என் தலையில உடைச்சிருக்கா, இப்படி மாற மாதிரி விழுந்ததில்லை. கையில ஒரு பூச்செண்டு தான் பாக்கி. இனி பிடிச்சுக்கோ. உதவி ഇവർ നിന്റെ സ്നേഹിതനോ പോലീസുകാരനാകണോ പരദേശിയാണ് ഇനി
நிலமும் நல்ல விளைச்சல். சீக்கிரம் வாமா, ஜோசியர் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் நில்லுங்கப்பா. ஆமா, நீங்க ஒரு மேப்ப தூக்கிட்டு அடிக்கடி ஜோசியர் வீட்டுக்கு அலையறீங்களே, என்னப்பா விஷயம்? அதுவா, அப்போ நீ பிறக்கவே இல்ல. நானும் உங்க அம்மாவும் நம்ம எஸ்டேட்டை சுத்தி பார்க்க போனோம். அங்க ஒரு அதிசயம் நடந்தது. அதிசயமா? ஆமா, சொல்றேன் கேளு. மீனாட்சி, நம்ம எஸ்டேட்ல இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருமானம். அது இருக்கட்டுங்க, வந்ததுல இருந்து பாக்குறேன் நம்ம எஸ்டேட் யானை கண்ணையே காணோம். யானையா? நானும் தான். யானை பிட் பாக்கெட் அடிச்சு வருது. என்ன சொல்றீங்க? யார் பொட்டியோ திருடிக்கிட்டு வருது. யானை திருடுமா? இந்த திருடிக்கிட்டு வருது. நான் விநாயக பக்தம் பாரு, அதனால என்கிட்ட கொண்டாந்து கொடுக்க வருது. கொண்டா கொண்டா, நீ வாழ பார்த்தது கொடு. அவ தலையில வை. ஆமா மீனாட்சி, அது என்னன்னு பாரு. பணம் இருக்குங்க. பணமா? அது என்னது? ஏதோ பேப்பரு. மேப் பீன்னு எழுதி இருக்கு. என்னங்க பி? மீனாட்சி, இது லட்சுமி கடாட்சம் மாதிரி, இது பிள்ளையார் கடாட்சம் போல இருக்கு இந்த பி. இதுதான் விஷயம்மா. அந்த மேப்ல இருக்க புதையல் கிடைச்சிட்டா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அப்புறம் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுவேன். அப்போ அந்த புதையல் கிடைச்சாதான் எனக்கு கல்யாணமா? ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. நீங்களா? என்ன தவிர வேற யாரும் உன்னை உரிமையோட தொட முடியும்? ஆமா, இது என்ன பீன்னு எழுதி ஒரு பெரிய சிந்தனையில் இருக்க? பீன்னா பிக் ப்ராப்ளம். பிக் ப்ராப்ளம். ப்ராப்ளம்னு சொன்னிய யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. உன்னை பத்தியா? அதான் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சு போச்சா? நீ என்ன சொல்ற? முடிச்சு போட நீங்க தேதி சொல்லணும், புடிச்சு கொடுக்க எங்க அப்பா தயாராகணும். That's all. அந்த அளவுக்கு வந்தாச்சா? இந்த அளவுக்கு வந்த பிறகு அந்த அளவுக்கு தானே போகணும். ஆமா, அது என்ன பி? பிக் எலிபென்ட். என்னைக்கோ எங்க அப்பா கிட்ட பிக் சைஸ்ல பீன்னு பேர் போட்ட மேப்ப கொடுத்துச்சான். அந்த பீய ரொம்ப பெருசா நினைச்சு எங்க அப்பா விநாயகர் கொடுத்தாரு, அதுல விஷயம் இருக்கும்னு நினைச்சு கிளி ஜோசியத்துல இருந்து பணம் புடுங்குற பருந்து ஜோசியன் வர பாத்துட்டாரு. ஆமா, அது என்னங்க பி? எனக்கு எப்படி தெரியும்? அந்த பி மேப்பை கொடுத்து காட்டுறியா? ஐயோ, இத்தனை வருஷத்துல அப்படி ஒண்ணு இருக்குன்னு எங்க அப்பா இப்பதான் என்கிட்ட சொல்லிருக்காரு. என்ன நம்பி அந்த பீய தரவே மாட்டாரு. அத போட்டோம், அந்த பீய அப்பாவை வச்சுக்கிட்டோம், நம்ம எல்ல வச்சுக்குவோமா? எல்லுதா? இது கூடவா தெரியாது? எல்லுன்னா லவ். ஆமா, நீங்க எப்பவும் எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை. நாளைக்கு உங்களுக்கு எங்க வீட்டுல விருந்து, நீங்க கண்டிப்பா வரணும். என்னடா ஆடி எல்லாம் ரெடியா? இலை போட்டு காய வச்சுட்டேன். காய வச்சிட்டியா? இலைக்கு மேல காய்கறி வச்சுட்டேனுங்க. விளையாட்டு பைய. என்னங்க 3 இலை தான் போட்டுருக்கு, எனக்கு இல்லையா? தம்பி வர்றது தெரியாது. சரி விடுங்க, இதுல சாப்பிடுறேன். ஐயா அசிங்கம். இலைக்கா பஞ்சம். சரிங்க. ஐயாவுக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு விவரமா சொல்லுடி. வாழைக்காய் பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் சாம்பார். வாழை இலை, வாழைப்பழம் அங்க. ஆக ஒரு மரத்தை காலி பண்ணிட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, கடல் வாழைக்காய் மீனும் சமைச்சிருக்கு. சாருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆஹா, இந்த மீன் வயிற்றுல தங்கத்தை வச்சு கடத்துறாங்கன்னு பத்திரிகையில படிச்சேன். அன்னையில இருந்து மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு ஏதாவது மீன் வயிற்றுல கிடைக்குதா? மீன் வயிற்றுலயா? குடல் தான் கிடைச்சது. நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். கண்டிப்பா வர்றோம். ஐயாவுக்கு என்ன பிடிக்கும்? கத்திரிக்காய் கொடுங்க. கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் ரசம், கத்திரிக்காய் மோரு. கத்திரிக்காயில மோரா? புளிஞ்சிட வேண்டியதானே? புடிச்சா புளிஞ்சிருவீங்க. நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டு எத்தனை போடுங்க. பழக்கம் இல்லைங்க. ஆஹா. என்ன சார் உட்காந்துட்டீங்க? நம்ம சாமியாரை போய் பார்க்க போவானாமா? சாமியாரா? எந்த சாமியாரு? என்ன சார் உங்களுக்கு தெரியாதா? ஊரே அல்லோல அல்லோல பட்டிருக்கு. இந்தாங்க நோட்டீஸ். பெரிய சாமியாருங்க. காதல் கை கூடலையா? அவர்கிட்ட சொன்னா சேர்த்து விட்டுருவாரு. மாட்டுக்கு பால் வத்தி போச்சா? அவர்கிட்ட சொன்னா தாயத்து கட்டுவாரு, பால் வந்துரும். குழாயில தண்ணி வரலையா? அவர்கிட்ட சொன்னா தண்ணி விட்டுருவாரு. குழாயில தண்ணி வரலன்னா அவர் விடுவாரா? பெரிய சாமியாராச்சே. கார்பரேஷன்ல இருந்தவரா? ஆனா அவர் எங்க வேலை பார்த்தார?
அதை விட முக்கியம் எங்கேயாவது புதையல் இருக்கிறா அவத்த சொன்னா எடுத்து கொடுத்துருவாரு. புதையல் எடுத்து கொடுப்பாரு. பேர் என்னங்க? லட்சுமி ரஞ்சன். லட்சுமி ரஞ்சன் சர்வலோக சித்தர், ஏரியின் பக்தர், உலகம் சுற்றிய லட்சுமி ரஞ்சன் சாமிக்கு அமைதி அமைதி அமைதி. பூமிக்கு வந்து விட்டீர்களா? சிஷ்யா, குருவே, என் பாத தரிசனத்திற்காக இங்க வந்து காத்து கிடக்கும் பாமர மக்களிடத்தில் என்னை பற்றி எடுத்து சொல். சித்தம் சித்தம். பக்த கேடிகளே, மன்னிக்க வேண்டும். பக்த கோடிகளே, உண்மையான பக்தியுடன் என்னுடைய குருநாதரை பரிசித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஜெய் லட்சுமி ரஞ்சன். உட்காருங்க உட்காருங்க, யாரும் வரக்கூடாது. யார் பேரை சொல்லி சாமி கூப்பிடுறாரோ அவங்க மட்டும்தான் வரணும். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பத்தி சாமிக்கு நல்லாவே தெரியும். என்ன சாமி, எங்க பேரையெல்லாம் முன்னாடியே சாமி கிட்ட சொல்லிட்டீரா? சாமிக்கு ஞானக்கண். யானக்கண்ணா? ஞானக்கண், அதாவது டிவி மாதிரி. ஜெய் லட்சுமி ரஞ்சன். மாடு இழந்த மாடசாமி, மாடு இழந்த மாடசாமி, மாடு இழந்த மாடசாமி. ஏன் சாமி, இதுக்கு முன்னால ஏலக்கடையில இருந்தீரா? கொஞ்ச காலம். என்ன கேட்டீங்க? அனாவசியமா இங்க பேசக்கூடாது, சாமி கோவிச்சுக்கோ. மாடசாமி, நாங்க சொன்னபடி பூஜை நடத்தலையா? காணாம போன உன் மாடு கிடைக்குதா? கிடைச்சிருக்கு. ஏன்பா அழுகிற? காணாம போறது பங்கு மாடு, கிடைச்சது கால மாடு. ஜெய் லட்சுமி ரஞ்சன். உன்னுடைய பூஜையில ஏதோ தவறு இருக்கு. நீ திரும்ப ஒரு மண்டலம் பூஜை நடத்து. காளை மாடு பட்டு மாடா மாறு. சீக்கிரமா ஓடு, இல்லன்னா காளை மாடு கண்ணு குட்டியா மாறிடும். போ. சாமியார பார்க்க வரும்போது கையில ஏன் செருப்பு? அவரை பார்த்த உடனே விலவெலுத்து போச்சு, உடனே கழட்டிட்டேன். எங்க வைக்கிறதுன்னு தெரியல, பயந்து எடுத்துன்னு வந்துட்டேன். என் தலையில வைங்க. என்ன சார் நீங்க ஒண்ணு? இன்ஸ்பெக்டர் சூடாமணி. தெரியும். இப்பதான் புரியுது. சாமியார கேட்டு கேட்டுதான் நீங்க வந்து கேடிகளை புடிக்கிறீங்க போல இருக்கு. வழக்கமான சிலபஷத்தை நீங்க விட மாட்டீங்களே. நான் பெரிய லெவல்ல அவரோட ஒரு கணக்கு கலக்கலான்னு வந்திருக்கிறேன். என்ன லெவலு? சூடாமணி. என்ன என்ன திக்குது, முக்குது. ஏன் எம் பேர் அவருக்கு எப்படி தெரியும்? இதுதானா உலகத்துல இல்லாத பேர்? கூப்பிட்டோன்னு போங்க சார். நீங்க வேட்டி ஏன் தூக்குறீங்க? ஒரு மரியாதைங்க. வேட்டி இறக்கி விட்டு போனா தான் மரியாதை. போங்க. இதெல்லாம் ஆட்டக்கூடாது. எங்க வைக்கிறதுங்க? கையை கட்டு. சூடாமணி, சுவாமி, நீர் வந்த விஷயம் அந்த பம்பாய் மேல் 109 நீர் பிடிப்பீரா அல்லது அந்த அசோக் படிப்பாரா என்பதுதானே? ஆமா சுவாமி. அது மட்டுமல்ல, சென்ட்ரல் அவார்டா ஸ்டேட் அவார்டா என்பதுதானே? ஐயோ, மனசுல இருக்கிறது அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டீங்களே புட்டு சுவாமி. இந்த புட்டு கொலா புட்டெல்லாம் சொல்லக்கூடாது. கையை கட்டு. கை கட்டிட்டேன். சூடாமணி, உமது ஜாதகப்படி இன்னொருத்தம் பிடிப்பான். ஆனா பேரும் புகழும் உமக்கு கிடைக்கும். யார் பிடிச்சாலும் பிடிச்சிட்டு போட்டு சாமி, எனக்கு அவார்டு கிடைச்சா போதும். நேர் சர்வீஸில் இருக்கும் வரையில் உம்மால் யாரையும் பிடிக்க முடியும். ஐயோ, அவார்டு கிடைக்கும். அது போதும் சுவாமி. சின்ன புட்டு நான் வரட்டுங்களா? இந்த பல்பொடியோட இதை சேர்த்து வச்சு விளக்கு. பேஸ்ட்ல சேர்த்துக்கு. சுவாமியே, சின்ன புட்டு. அடுத்த அண்டர் கிரவுண்ட், அதாவது புதையல் விஷயம். யார் யாரு? குருவே, 2 ஜட நிக்கிறது எப்படி? சொம்பு சொம்பு, அதாவது செம்பு புதையல். செம்பமுத்தி யார் யாரு? சாமி சொன்ன மாதிரி செஞ்சியா? சாமி, நீங்க தோண்ட சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தேன். செம்பு புதையல் கிடைச்சது. இதுல இது பாதி நீங்க வாங்கிட்டா. என்ன சொன்னாய்? பாலிட பதரை, எனக்கு பாதி வேண்டாம். சாமி பூராத்தையும் கேட்கிறாரா? சும்மா ஐயா. அன்பரே, அத்தனையும் நீயே எடுத்துக்கொள். உனக்கு நல்ல நேரம் வந்துட்டு நீ போ. நிரஞ்சன், அடுத்தது அடுத்தது அண்டா புதையல். ஐயா, நடத்த வர சாமி உங்களை தான் கூப்பிடு. என்னையா? பக்த கோடிகளே, சாமி சாப்பிட போகுது. போயிட்டு நாளைக்கு வாங்க. போங்க 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 போங்க. எல்லாம் நல்லது நடக்கும். போங்க. பக்தா பாண்டுரங்கா, சாமி, புதையலை பற்றி ஏதாவது விவரம்? சாமிக்கு தெரியாதா? திரிகாலம் உணர்ந்த பெரிய முனியாச்சே. தெரியும் தெரியும். என்னை சோதிக்கின்றாயா? ஓம் என்ற 2 எழுத்தை வைத்து ஆண்டவனையே பார்த்தவன் நான். அந்த ஒரு எழுத்து மட்டும் கிடைத்து விட்டால் புதையலை கண்டுபிடித்து விடலாம். ஒரு எழுத்தா? ஆமா, அந்த ஒரு எழுத்திலேதான் உமது தலையெழுத்தே அடங்கி இருக்கிறது. சீக்கிரம் சொல்லியா? வாயால சொல்ல முடியலன்னா கையால பேப்பர்ல எழுதியாவது காட்டியா? சாமிக்கு அஞ்சனாவரம் சுடுகாட்டுல ஆவி பூஜை இருக்கு. சாமி, அந்த ஆவிய பாக்குறதுக்கு முன்னால் இந்த பாவிய கொஞ்சம் பாருங்க சாமி. என்கிட்ட பீங்கிற ஒரு மேப் இருக்கு. அதுல ஏங்கிற எழுத்த சேர்த்தா புதையலை கண்டுபிடிச்சிடலான்னு போட்டு எனக்கு பாத்தீரா? விடுவேனா?
எல்லா பாஷையில இருக்கிற ஏங்கிற எழுத்தை இணைச்சு பார்த்தேன், ஆனா ஒத்து வரல. பாண்டு, நீ ஒரு மக்கள். எப்படி பீங்கிற மேப்போட ஏங்கிற எழுத்தை இணைக்க கூடாது. ஏங்கிற மேப்பை இணைச்சு பார்த்தாதான் புதையல் இருக்கும் இடம் தெரியும். ஏங்கிற மேப்பு கிடைக்காதனாலதானே சாமி கிட்ட வந்தேன். நிரஞ்சன், என்ன சார், நாம எவ்வளவு வேஷம் போட்டும் அந்த ஆள் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து நாம மேப்பை வாங்க முடியாது போல இருக்க. அவர் நமக்கு அதை தரவே வேண்டாம். அது அவர்கிட்டயே இருந்தா அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான். சொல்லுது ஒரு மண்டலம், 9 கம்பளம், பூஜையில் தண்டலம், ஐஸ்வர்யம் அம்பலம். என்ன வாயிலே வாசிக்குது சாமி? தண்டலம் மண்டலம் குண்டலம் ஒண்ணும் புரியலையே. அதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாண்டு, உன்னிடம் இருக்கும் டி என்ற மேப்பை சாமியின் பாதத்தில் வைத்து வணங்கு, உனக்கு விமோசனம் பிறக்கும். என்ன சின்ன சாமி சாதாரணமா சொல்லிட்டீங்க? நான் உசிரா வச்சுக்கிட்டு இருக்கேன். மண்டலத்தை யார்கிட்ட சொன்னா ஒரு மண்டலம் என்ன 9 மண்டலம் சொல்றேன். மந்திரத்தை கேள். பி 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 பி. இவ்வளவுதானா? இதேதான், சொல்லிக்கிட்டே போ. பி 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 பி. இன்ஸ்பெக்டர் சார், என்னாச்சு? ஒண்ணுல சீதை பெண் தானே? அதுல என்ன சந்தேகம்? ராமனுடைய மனைவி தானே? அம்மா, சீதை தனியா இருந்ததுனால தானே ராவண தூக்கிட்டு போனா. அந்த இடத்துல அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருந்து அங்க இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருந்திருந்தானா ராவணன் தூக்கி இருக்க முடியுமா சார் சீதைய? புராணமே சேஞ்ச் ஆயிருக்கும். ராமாயணத்துல நீங்க அப்படியே லயிச்சு போயிட்டீங்க சார். லயிச்சா? இழஞ்சு போயிட்டேன். மணி 5 ஆச்சுங்க. இனிமே அந்த பம்பாய் மெயில் வர்றதாவது உங்க பொண்ணை தூக்கிட்டு போறதாவது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலே ஒரு எறும்பு நுழையாது. நீங்க என்ன கருகுட்டியா வெள்ளமா எறும்பு வர்றதுக்கு? ஏன்பா அம்மா இங்க வரலையா? இங்க வரலையே. அங்கேயும் காணுமே. எங்க போயிருப்பா? என்னங்க பாக்கார வந்து காத்துக்கிட்டு இருக்கானுங்க, தோட்டத்திலேயே அம்மாவை காணோம். உங்க அப்பா எங்கம்மா படுத்திருக்காங்க? பெட்ரூம்ல தான். சார், பெட்ரூமுக்கு வாங்க சார். உங்க பெட்ரூம் நான் எங்க தேடி பாக்க சார். வாங்க வாங்க. நான் இங்கதான் படுத்திருந்தேன். அம்மா இங்கதான் படுத்திருந்தாங்க. ஐயோ, வழக்கமா இங்கதானே படுப்பா, இங்கேயும் காணாமே சார். பதட்டப்படாதீங்க. போயிருக்கோம். என்ன லெட்டர்? பாண்டுரங்கம் பிள்ளை உங்களுக்கு தான். படிக்க சார், படிக்க சார். என்னது, அவருக்கு லெட்டர் எல்லாம் எழுத தெரியாதே. என்ன பண்ணுவேன்? எனக்கு கை ஓடல, காலு ஓடல. படிக்கட்டும். பாண்டுரங்கம் பிள்ளை அவர்களே, உமது மகளை தூக்கி சென்றவன் நானே. ஏற்கனவே எனக்கு தருவதாக சொல்லியிருக்கும் 10 லட்சம் ரூபாயை நீங்கள் தரவில்லை என்றால் உங்கள் மகளை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. இப்படிக்கு பம்பாய் மெயில் 109. மிஸ்டர் பிள்ளை, நம்ம பிளான் சக்சஸ். என்ன சக்சஸ்? பொண்ணதானே தூக்கிட்டு போறேன்னா இப்போ உங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. எப்படி சார் பொண்டாட்டி போன ஒரு பாடு கவலைப்படாம இருக்கிறது? நோ நோ, அவன் அங்க பாப்பான். இது பொண்ணு இல்ல அம்மா தான் தெரியும், அனுப்பி வச்சிருவான். கவலைப்படாதீங்க. Anyhow, அவனை அரெஸ்ட் பண்ணி நான் அவார்டு வாங்கல. இன்ஸ்பெக்டர் சூடாமணி இல்ல. All the constables follow me. அருமை ஏமாவே, சின்ன வயசுல இருந்தே அழகோட டெவலப்மெண்ட அணுவணுவா ரசிச்சதோட கோளாறுதான் இங்க தெரிந்து. கண்ணே ஹேமா, உன் அமுல் பேபி பேசும் அஜந்தா போசும் என்னை அப்படியே பித்தனாக்கி விட்டன. எங்கே என்னை திரும்பி பார்த்து கட்டிப்பிடித்து இச்சென்றோர் முத்தம் கொடு பார்க்கலாம் கண்ணே. அக்கா நீயா உண்மையா போயிட வர்ணிச்சேன். அம்மா உயிரோட இருந்திருந்தா அவளையும் கொண்டு வந்து வர்ணிச்சிருப்பாடா. ஐயோக்கிய ராஸ்கல். ஆள் மாத்தி கொண்டு வந்து போட்டாங்க. தெரியாதனமா நடந்து போச்சு. தெரியாதனமா உன்னை தம்பியா பெத்தாளே எங்க அம்மா, அவளை சொல்லணும்டா. ஏண்டா சில தூக்கிட்டு வந்தவங்க இருட்டுல கொண்டாந்து போட்டிருந்தா வெறி பிடிச்ச நாயே, நீ முறந்தாவே நடந்திருந்தா. மை காட், மிஸ்டேக் நடந்து போச்சுக்கா. நீ மனுஷனா பிறந்ததே மிஸ்டேக்குடா. நாயா நரியா பிறக்க வேண்டிய நீ என் தம்பியா வந்து பிறந்த பாரு, அது என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. உன் மகன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? இன்னும் என் மகளை நினைக்கிற? அக்கா மேலேயே நியாயம் இல்லாதவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் தெருவுல விட்டுட்டு போயிடுவாடா. டேய், நீ செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் ஆனா ஒரு நாள் திட்டிய உன்னை தண்டிப்பான்டா. நான் வரேன்.